ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா மெய் மயக்கம் அப்படிங்கிறது. மெய் மயக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சொற்களுக்கு இடையில் மெய்யெழுத்துக்கள் தொடர்ந்து வருவதுதான் மெய் மயக்கம் அப்படின்னு சொல்றோம். அப்போ அச்சன் அப்படின்னு பார்க்கோம் இல்லையா, இச்சு பிளஸ் சா அப்படின்னு இருக்கா, ரெண்டு மெய்யெழுத்துக்கள் உள்ள வருது, அதுதான் மெய் மயக்கம். இது எத்தனை வகைப்படும் பாத்தீங்கன்னா ரெண்டு வகைப்படும். ஒன்னு உடல்நிலை மெய் மயக்கம், இன்னொன்னு வேற்றுநிலை மெய் மயக்கம். உடல்நிலை மெய் மயக்கம் அப்படிங்கிறது அந்த மெய்யெழுத்துக்கள் ஒரே மெய்யெழுத்து மீண்டும் மீண்டும் வருவது உடல்நிலை மெய்மயக்கம். அது என்னென்ன எழுத்துக்கள்லாம் உடல்நிலை மெய்மயக்கத்துக்கு உள்ள வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இக்கு, இச்சு, இத்து, இப்பு. அப்போ பக்கம் பக்கம் அப்படின்னு வரும்போது இந்த இக்குக்கு பக்கத்துல இன்னொரு மெய்யெழுத்து இருக்கா, இக்கு பிளஸ் ஆ அப்படின்னு பார்த்தோம்னா இக்கு பிளஸ் இக்கு ரெண்டு மெய்யெழுத்து இருக்குது பாத்தீங்களா, ஒரே மெய்யெழுத்து அடுத்தடுத்து வருவது. அதே மாதிரி இச்சும், அச்சன், தச்சன், இது எல்லாமே என்னது அடுத்தடுத்து ஒரே மெய்யெழுத்துக்கள் மீண்டும் வருவது உடல்நிலை மெய்மயக்கம். இந்த நான்கு எழுத்துக்களுமே வேறு எந்த ஒரு மெய்யெழுத்துக்களோடும் சேர்ந்து புணராது, சரிங்களா? அப்போ தன் இன எழுத்துக்களுடன் புணரக்கூடிய மெய்மயக்கத்தை தான் உடல்நிலை மெய்மயக்கம்னு சொல்றோம். அடுத்தது வேற்றுநிலை மெய்மயக்கம், ரெண்டாவது வேற்றுநிலை மெய்மயக்கம். இதுல இந்த இல் சிறப்பு லகரம், இந்த ரெண்டு எழுத்துக்கள் மட்டும் தன் இன எழுத்துக்களுடன் மட்டும் புணராமல் மற்ற அனைத்து எழுத்துக்களுடன் புணர்வது வேற்றுநிலை மெய்மயக்கம். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா தேர்தல். தேர்தல் அப்படின்னு பார்க்கும்போது இது இருன்னு இருக்கு, இந்த இடத்துல இத்து அப்படிங்கிற ஒரு மெய்யெழுத்து வருதா, அப்போ தன் இன எழுத்துடன் மட்டும் புணராமல் வேறு மெய்யெழுத்துக்களுடன் புணர்வது வேற்றுநிலை மெய்மயக்கம். தேங்க்யூ.